அரங்கர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மகான் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடிக்கு சிவராஜ யோகி பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் அருளிய விளக்க உரையினை இப்போது நாம் காண இருக்கின்றோம். ஒரு மனிதன் தனது வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுவதற்காக அம்மனிதன் நடந்து கொள்ளும் முறையை விளக்க தமிழ் எழுத்தில் உள்ள ங என்ற எழுத்தை அதன் வடிவத்தை பயன்படுத்தி விளக்குகிறார். அதாவது ங என்ற எழுத்தானது ஒரே நேர்கோடாகவோ வட்டமாகவோ ஒரு சீராக இல்லாமல் மேல் நோக்கியும் பின் கிடைமட்டமாகவும் பின் வளைந்தும் இறங்கியும் நெளிந்தும் சுருங்கியும் விரிந்தும் நிமிர்ந்தும் காணப்படுகிறது. அதுபோலவே ஒரு மனிதன் தனது வாழ்வில் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் பல்வேறு சூழ்நிலைகளையும் சந்திக்க நேரிடும். அப்போது அவன் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியான மனநிலையிலேயோ ஒரே தன்மையான நடைமுறையை கடைபிடித்ததால் அதனால் அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். சூழ்நிலைக்கேற்ப வளைந்தும் நெளிந்தும் உயர்ந்தும் தாழ்ந்தும் சென்று தன்னையும் தன்னை சார்ந்தவரையும் காத்தல் வேண்டும் என்கிறார். இப்படி பலரும் பல சந்தர்ப்பங்களை சந்திக்க நேரிட்டால் அதனை குரு அருள் துணையினால் அதன் தன்மையையும் சூழ்நிலையையும் அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்பட வேண்டும். எனது வாழ்வில் நானும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்துள்ளேன். அப்பிரச்சனைகளையெல்லாம் வல்ல ஆசான் ஞானபண்டிதன் ஆசியினாலும் சித்தர்கோன் அகத்தீசன் ஆசியினாலும் முற்று பெற்ற ஞானிகள் ஆசியினாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்து தானென்ற கர்வமில்லாமல் வளைந்தும் நெளிந்தும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் உறுதியாயிருந்தும் சமாளித்து வந்துள்ளேன். இவை எனக்கு ஆசான் ஆசியினால் உணர்த்தப்பட்ட ஒன்றாகும். இப்படி பல அனுபவங்களை எனது வாழ்வில் நான் சந்தித்துள்ளேன். ஆசான் ஆசியினால் அவற்றிலிருந்து விடுபட்டும் வந்துள்ளேன். ஒரு மனிதன் தனது முயற்சியினாலும் தனது முன்ஜென்ம புண்ணிய பலத்தினாலும் நல்ல செல்வத்தை பெற்று பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், பெரிய பொறுப்பில் பெரிய மனிதனாகவும் இருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு ங என்ற எழுத்தின் வடிவம் போன்ற குண இயல்பு வேண்டுமென மகான் ஔவையார் கூறுகிறார். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தான். அவன் தனது முயற்சியினாலும் தான் முன் செய்த நல்வினைகள் காரணமாகவும் தேவையான செல்வத்தை பெற்றிருந்தான். ஏராளமான செல்வம் இருந்த போதும் அவன் தான் என்ற கர்வம் இல்லாமல் இருந்தான். அவன் தான் பெற்ற செல்வம் என்பது தனக்கு மட்டுமல்ல, இது இறைவனால் தனக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கமே தன்னையும் தன்னை சார்ந்த சுற்றத்தையும் தன்னை நாடி வரும் விருந்தையும் உபசரித்து காப்பதற்கு என்பதை நன்கு உணர்ந்தவனாகி காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உள என்ற திருக்குறளின்படி காக்கை தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும், அதுபோலவே ஆக்கமும் அத்தகைய இயல்புடையவர்க்கே உண்டு என்ற குறளிற்கு ஏற்ப அந்த செல்வந்தன் தனது சுற்றத்தாரை அழைத்து போற்றி பாதுகாத்து வந்தான். அவன் தான் பெற்ற செல்வமே சுற்றத்தாரை காப்பதற்கே என்பதையும் உணர்ந்தவனாகி சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன், சுற்றத்தாரால் சுற்றப்படும்படியாக அவர்களை தழுவி அன்பாக வாழ்தல் ஒருவன் செல்வத்தை பெற்றதனால் பெற்ற பயனாகும் என்ற குறளிற்கேற்ப வாழ்ந்து வந்தான். அது மட்டுமன்று, தானும் தனது சுற்றமும் மட்டும் நன்மை பெறும் பொருட்டு செல்வம் தரப்படவில்லை. தன்னை நாடி வரும் வறியவர்கள் துறவிகள் இயலாதவர்கள் ஆகியோர் துயர் துடைக்கவும் அவர்களை காக்கவும் பயன்படுவதற்காகவும் என்பதையும் உணர்ந்தவனாகி துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்ற குறளுக்கேற்ப துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் நலிந்தவர்களின் குடும்பத்தில் யாரேனும் இறந்துவிட்டால் பிரேதத்தை எடுக்கும் ஈமச்சடங்கை செய்வதற்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான் என்ற வள்ளுவர் குறளின் கேற்ப வாழ்ந்து வரலானான். அவன் தன் வாழ்வில் செல்வம் படைத்தோம் என்ற செருக்கினால் தனக்கு தனி மரியாதை வேண்டுமென்றும் தனக்கென தனியான வசதிகள் வேண்டும் என்பதெல்லாம் மறந்து தானும் தனது குடும்பத்தினரும் தனது சுற்றத்தாரும் எவ்விதம் வாழ்கின்றனரோ எந்தவிதமான வசதிகளை பெற்றுள்ளனரோ அதை மட்டுமே தானும் பெற்று அவர்களைப் போலவே இவனும் வாழ்ந்து எல்லோரும் ஒரே தன்மையினராக எண்ணி இன்பம் விழையான் வினை வழிவான் தன்கேளில் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண் என்ற குறள்படி தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகின்றவன் தன் சுற்றத்தாருடைய துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் என்ற குறளிற்கும் வள்ளுவர் வாக்கிற்கும் ஏற்ப வாழ்ந்து தனது குடும்பத்தையும் சுற்றத்தையும் தன்னை சார்ந்த எல்லோரையும் தாங்கும் தூணாகவும் அனைவரும் வந்து தங்கும் பெரும் ஆலமரமாகவும் அவனது சமூகத்திற்கே ஒரு தாங்கு தலமாகவும் வாழ்ந்து வரலாம்.
இப்படி வாழ்ந்து வரும் காலத்தில் அவனது செல்வ நிலையின் காரணமாகவும் இன்னும் பல காரணங்களினாலும் பலர் அவனுக்கு இடையூறு செய்தார்கள். ஆனால் அவன் அவற்றையெல்லாம் மதிக்காது அவர்கள் செய்யும் இடையூறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்து அவற்றை அனுசரித்து சென்றான். இவ்விதம் பணிந்து போனதால் அவன் வீர உணர்ச்சி இல்லாதவன் அல்ல. ஏனெனில் அவன் தனி மனிதன் அல்ல. அவனை சார்ந்து அவனது குடும்பமும் அவனது உற்றார் உறவினர்களும் இன்னும் பலரது குடும்பத்தினருக்கும் வறியவருக்கும் அவன் தூண்போல் இருந்து செயல்பட்டதால் அனுசரித்து சென்றான். அவன் பணிந்து செல்லாமல் எதிர்த்து நின்றால் அதன் விளைவு தன்னை சார்ந்த அனைவரையும் பாதிக்கும் என்பதாலேயே அவ்விதம் பல இடங்களில் பணிந்து சென்று தன்னை எதிர்த்தவர்களையும் அனுசரித்து சென்று அவர்களையும் நட்பாக்கி கொண்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் என்ற குரலுக்கேற்ப செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப வாழ்ந்து வரலானான். அவனது செல்வத்தினாலும் ஆள் பலத்தினாலும் அவன் நினைத்தால் தமக்கு இடையூறு செய்தவர்களை பல விதங்களில் கண்டித்தும் தண்டித்தும் அவர்களை வென்றுவிடலாம். ஆனால் அவனோ தனக்கு வரம்பு கடந்த துன்பம் செய்தவரையும் பொறுமையால் பொறுத்து கொண்டான். ஏனெனில் பணிவே ஒருவனது உயரிய செல்வம் என்பது பல பெரியோர்களின் கருத்தாக இருப்பதால் அதுவே ஒரு இல்லறத்தானுக்கும் சரி துறவரத்தானுக்கும் சரி மிகவும் சிறந்த பண்பாகும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிவுடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும். அவர்களுக்குள் சிறப்பாக செல்வருக்கே அது மற்றொரு செல்வம் போன்றதாகும் என்பதை உணர்ந்து பணிந்து செயல்படலானான். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றல் உடையவரின் ஆற்றலானது பணிவுடன் நடத்தலாகும். அது சான்றோர் தம் பகைவரை பகைமையிலிருந்து மாற்றுகின்ற கருவியாகும் என்ற குரலிற்கேற்ப பகைவரிடம் பணிந்து சென்றே தனது பகையை வென்று தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் எவ்வித இடையூறு வராமலும் காத்து அவனது குலத்திற்கே ஒரு உதாரணமாகவும் அனைவருக்கும் ஒரு நிழல் தரும் ஆலமரம் போன்றும் இருந்து காப்பாற்றினான். இப்படி ஒரு தனி மனிதன் தன் வாழ்வில் அவ்வை கூறியது போல் ஙா என்ற எழுத்தைப் போல் சூழ்நிலைக்கேற்ப வளைந்தும் நிமிர்ந்தும், அதாவது பணிந்து போக வேண்டிய சூழ்நிலையில் பணிந்தும், எதிர்த்து நின்று செயல்பட வேண்டிய தருணங்களில் எதிர்த்தும் நின்று எதிர்ப்புகளை சமாளித்தும் செல்லுதல் வேண்டும். ஆனால் தனது செயல்களினால் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் தன்னை நாடி உள்ளவர்களுக்கும் மனத்தில் கொண்டு தான் செயல்பட வேண்டுமே அன்றி தனது பண ஆள் பலத்தின் அடிப்படையில் முடிவெடுத்தால் அதன் விளைவு தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதிக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மற்றொரு உதாரணமும் சொல்லலாம். முன் கூறியதைப் போன்றே பல பண்புகளையும் பணிவையும் பெற்ற செல்வந்தன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனது முன் ஜென்மங்களில் செய்த வினைகள் காரணமாக அவனது வாழ்வில் சோதனைகள் பல ஏற்பட்டு ஒரு சூழ்நிலையில் தனது செல்வத்தை இழந்து வறிய நிலைக்கு ஆட்பட வேண்டி வந்தது. ஆனாலும் அந்த வறிய நிலையிலும் தனது வறுமையின் காரணமாக தலை குனியாமலும் தனது பணிவையும் பண்புகளை இழக்காமலும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து வரலானான். வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்தான். தனக்கு நேர்ந்த வறுமையை வெளிக்காட்டாமல் தான் செல்வ நிலையில் உள்ளபோது எப்படி நடந்து கொண்டு பிறரிடம் பெருந்தன்மையாக நடந்து கொண்டானோ அதே போல வறுமையிலும் நடந்து கொண்டு தனக்கு ஏற்பட்ட வறுமையை தாங்கிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த வறுமையை போக்கிக் கொள்ளும் பொருட்டு பிறரிடம் சென்று இறந்து கேளாமல் வறுமையின் காரணமாக பணிந்தும் செல்லாமல் முன்பு இருந்தது போலவே நீதி நெறியோடு தர்ம சிந்தனையோடு வாழ்ந்து வந்தான். அவன் தனது வறுமையை போக்க தனது நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ சென்று புலம்பாமலும் அவர்களிடமிருந்து எதுவும் கேளாமலும் மிகவும் உறுதியான மனநிலையில் இருந்து அந்த வறுமையை போக்கிக் கொள்ள எந்தெந்த வழிகளில் செயல்பட வேண்டுமோ அந்தந்த வழிகளை கடைபிடித்து அயராது பாடுபட்டு வறுமையின் பிடியிலிருந்து தானும் தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றி பெருமிதத்தோடு வாழ்ந்தான். இப்படி ஒரு மனிதன் தன் வாழ்வில் சில சந்தர்ப்பங்களில் கீழிறங்க, அதாவது தாழ்ந்த நிலைக்கு செல்ல வேண்டி வரலாம். அப்போதும் அவன் அந்த தாழ்ந்த நிலையின் காரணமாக பணியாமல் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று கூறுகிறார் ஔவையார். மேலும் ஒரு மனிதன் தனது வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அப்படி பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அப்பிரச்சனைகள் காரணமாக நடுநிலை மாறாமல் நடுநிலையோடு இருந்து அந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். உதாரணமாக ஒரு கிராமத்தில் வழக்கு ஒன்று வந்தது. அந்த வழக்கில் வாதி ஏழை, பிரதிவாதி செல்வம் படைத்தவன். ஏழையின் வீடும் வசதி படைத்தவன் வீடும் பக்கத்து வீடு. பணக்காரன் ஏழைக்கு இடையூறு செய்தான். அதனால் ஏழை ஊரில் உள்ள பெரிய மனிதரிடம் சென்று முறையிட்டான். அப்போது அந்த வழக்கை விசாரிக்கும் ஊர் பெரிய மனிதர் ஏழைக்கு ஒரு தீர்ப்பு என்றும் வசதி படைத்தவனுக்கு ஒரு தீர்ப்பு என்றும் கூறாமல் நடுநிலையில் நின்று வழக்கை விசாரித்து உண்மையை அறிந்து வசதி படைத்தவனாக இருந்தவன் செய்து தவறு என்பதை உணர்ந்து வசதி படைத்தவனை கண்டித்து தீர்ப்பு சொன்னார்.
இப்படி வாழ்வில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளையும் தராசு எப்படி தன்னிடம் உள்ள பொருள்களின் தன்மையை பாராது அதன் நிறையின் அடிப்படையில் எடையை காண்பிக்கிறதோ, அது தங்கமானாலும் சரி இரும்பானாலும் சரி, எந்த பக்கம் எடை அதிகமாக உள்ளதோ அந்த பக்கம் முள் விலகி காண்பித்து அதன் எடை அதிகத்தை காண்பிக்கிறதோ, அதுபோல நீதி எவரிடம் உள்ளதோ அவரது பக்கம் நீதி எங்குள்ளதோ அந்த பக்கம் நீதி எந்த செயலில் உள்ளதோ அந்த செயலை செய்ய வேண்டும் என ஔவையார் கூறுகிறார். இது வள்ளுவரும் சமன் செய்து தூதுக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்கிறார். முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகாகும் என்கிறார். மகான் ஔவையார் வாழ்வியலை முற்றும் உணர்ந்தவர். அவர் ஒரு மனிதன் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய அனைத்து பண்புகளையும் ஒரே எழுத்தின் மூலம் மனித சமுதாயத்திற்கு விளக்குகிறார். இங்கு ங என்ற எழுத்தை கவனித்தால் எழுத்தின் ஆரம்பம் முதலில் கீழிருந்து மேலாக ஆரம்பிக்கிறது, பிறகு மேலே கிடைமட்டமாக செல்கிறது, பிறகு மேலிருந்து கீழாக செல்கிறது, பிறகு வளைந்து செல்கிறது, பிறகு கீழ்ப்புறம் கிடைமட்டமாக செல்கிறது, பிறகு மீண்டும் கீழிருந்து மேலாக செல்கிறது. இப்படி ஞா என்ற தமிழ் எழுத்தானது மேல் நோக்கி மேல்புறம் கிடைமட்டமாகி பின் கீழிறங்கி பின் வளைந்து பின் கீழ் கிடைமட்டமாகி பின் கீழிருந்து மேல்முகமாக செல்கிறதோ, அதுபோல ஒரு மனிதனின் வாழ்வில் தலை நிமிர்ந்தும் உயர்ந்த நிலையில் இருந்தபோதும் நீதி தவறாது நடுநிலையிலும் கிடைமட்டமாக இருக்க வேண்டும். உயர்ந்த நிலையில் இருந்து கீழே தாழ்ந்த நிலைக்கு கீழ்முகமாக வந்தாலும் நடுநிலை தவறக்கூடாது. கீழ்கிடைமட்டம் எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து வளைந்தும் நெளிந்தும் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து வாழ வேண்டும் என்றும், கீழ்நிலைக்கு அதாவது வறுமையில் வாடினாலும் தனது பண்புகளை இழக்காமல் தளநிமிர்ந்து பணியாமல் வாழ வேண்டும் என்றும் கூறுகிறார். மகான் ஔவையார் போன்ற ஞானிகளெல்லாம் கடல் போன்ற கருத்துக்களை எல்லாம் ஒரு சிறிய சொல்லிற்குள் அடக்கி விரிவான பொருளையெல்லாம் சுருக்கிச் சொல்வதில் வல்லவர்கள். அதுபோல ஞா என்ற எழுத்தே ஒரு மனிதனின் வாழ்வியல் தத்துவம் என்பதை உணர்த்தவே தமிழில் ஞா என்ற எழுத்து உருவாக்கப்பட்டது. இந்த ஞா என்ற எழுத்தின் மூலமாகவே மனித வாழ்வின் அமைப்பை விளக்குகிறார் மகான் ஔவையார். இந்த ஞா என்ற எழுத்தை ஐயா அவர்களின் விளக்க உரையின் மூலமாகவே எவ்வளவு அரிய பொருள் இருப்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு நிச்சயமாக பெருமைப்படுகின்றோம். ஆத்திச்சூடியில் சனி நீராடு என்ற தலைப்பிற்கு ஐயா அவர்களுடைய அற்புதமான விளக்க உரை. நாம் வசிக்கும் தமிழகம் இயற்கை அமைப்பால் பல பருவங்களை உடையது. மழைக்காலம், வெயில் காலம், காற்று காலம், பனிக்காலம் என பருவங்கள் மாறி மாறி வரும். இப்படி பருவங்கள் மாறி மாறி வருவதால் அங்கு வாழும் மக்களிற்கு உடலில் மாற்றங்கள் ஏற்படும். அதை சமன் செய்வதற்காக பல உபாயங்களை மகான் ஔவையார் போன்ற ஞானிகள் மக்களுக்கு உபதேசிப்பார்கள். அவ்விதம் இங்கே சனி நீராடு என்கிறார். நமது தேகம் வெயில் காலத்தில் அதிக உஷ்ணமாகும். அதை குறைக்க எண்ணெய் குளியல் வேண்டும். காற்று காலத்தில் தோலின் மேற்புறம் வறண்டு எண்ணெய் பசை இல்லாமல் போய்விடும். அதை சரி செய்வதற்காகவும் பனிகாலத்தில் மேல் தோல் எண்ணெய் பசை குறைந்ததால் வெடிப்புகள் உருவாகி தேகமே பாதிக்கும். எனவே அதை சரி செய்ய எண்ணெய் குளியல் செய்ய சொல்வார்கள். மழை காலத்தில் அதிகமான ஈரப்பதத்தினால் உடல் நனைந்து ஈரமாகி உடல் நீர் வாங்கி ஜலதோஷம் போன்ற தேவையற்ற பல நோய்கள் வரும். அதை தவிர்ப்பதற்காக உடம்பிற்கு எண்ணெய் குளியல் வேண்டும் என்பார்கள். ஆகவே நமது வாழ்க்கையே இயற்கையின் செயல்பாட்டில் உள்ளடங்கியுள்ளது. இப்படி நமது வாழ்வியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மகான் ஔவையார் சனி நீராடு என்கிறார். இது உலக மக்களுக்கான உபதேசமாகவும் அறிவுரையாகவும் கொள்ளலாம். மகான் ஔவையார் போன்ற ஞானிகள் ஒரே வார்த்தையில் பல பொருள்களை திணித்து வைத்து சொல்வதிலே வல்லவர்கள். ஒரே வாக்கியம் பல கருத்துக்களை உடையதாக இருக்கும். இந்த சனி நீராடு என்பது உலக மக்களுக்கு உபதேசமாகவும் கொள்ளலாம். அதே சமயம் இது யோகிகளுக்கு வேறு ஒரு விதமான பொருளிலும் பொருள் கொள்ளப்படும். யோகிகள் வாழ்வானது இயல்பான இல்லறத்தால் வாழ்வினின்று மாறுபட்டது. அவர்கள் பிராணாயாமம் என்னும் சுவாச பயிற்சியினை செய்யும் ஆற்றல் பெற்று அதை செய்பவர்கள். மூச்சுக்காற்றின் இயக்கத்தை அறிந்து அதை வசப்படுத்தி அதன் இயக்கத்தை இடைவிடாது கவனித்து அதை சீராக்கி அதன் மூலம் அழியக்கூடிய இந்த உடம்பினை அழியாமல் பாதுகாத்துக் கொள்ளும் சூட்சுமத்தை, இரகசியத்தை, வல்லமையை
ஞானத் தலைவன் மகான் சுப்பிரமணியராசான் ஞானப்பண்டிதன் அருளால் கைவரப் பெற்றவர்கள் ஆவார்கள். யோகிகள் வாசிப்பழக்கமுடையவர்கள், அவர்கள் அழியாத நிலையை அடையக்கூடியவர்கள் என்பதற்கு பல உதாரணங்களை கூறலாம். ஒரு சிலவற்றை கூறுகிறேன். மகான் கொங்கணர் தனது வாளை கும்மியில் வாசிப்பழக்கம் அறிய வேணும் மற்று மண்டல வீடுகள் கட்ட வேணும், நாசி வழிகொண்டு யோகமும் வாசியும் நாட்டத்தை பாரடி வாழைப்பெண்ணே. வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும், நாசி வழிகொண்டு யோகமும் வாசியும் நாட்டத்தை பாரடி வாழைப்பெண்ணே. கட்டாத காளையை கட்டவே வேணும், ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கும்பை வளைக்க வேணும், காயம் என்றைக்கும் இருக்குமோ வாழைப்பெண்ணே என்றார். ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவையை பேராமற் கட்டி பெரிதுண்ண வல்லீரேல் நீராயிரமும் நிலமாயிரத் தாண்டும் பேராது காயம் பிரான் நந்தி ஆணையே என்ற திருமந்திரமும், எட்டா புறவையடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ மகான் அழுகுனி சித்தரின் பாடல் இது. இப்படி பல மகான்கள் சுவாசத்தின் இயல்பையும் அதை எப்படி வசப்படுத்துவது, அதை எப்படி செயலாற்றுவது என்பதை தெளிவாக சொல்லியுள்ளார்கள். ஆயினும் இவை அனைத்தும் தலைவன் ஆசி இல்லாமல் முடியாது. யோகி என்ற ஒருவருக்கு அவரது சுவாசமானது கீழ்கண்ட விதியில் இயங்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 8 மணி வரை சூரிய கலையும், 8 முதல் 10 மணி வரை சந்திரக்கலையும், 10 முதல் 12 வரை சூரிய கலையும், 12 2 வரை சந்திரகலையும், 2 4 வரை சூரிய கலையும், 4 6 வரை சந்திரக்கலையும் இயங்கும். பகல் முடிந்து இரவு 6 8 வரை சூரியக்கலையும், 8 10 வரை சந்திரக்கலையும், 10 12 வரை சூரியக்கலையும், 12 2 வரை சந்திரக்கலையும், 2 4 வரை சூரியக்கலையும், 4 6 வரை சந்திரக்கலையும் இயங்கும். தொடர்ந்து இந்த விதம் மாறும் சுவாசமானது வழக்கம் போல ஞாயிறு முடிந்து திங்கள் காலை 6 8 மணிக்கு வழக்கம் போல் சந்திரக்கலையிலிருந்து சூரிய கலைக்கு மாறும். இது அனைவருக்கும் இயல்பு. ஆனால் எப்போதும் சுவாசத்தினை கவனித்து வரும் யோகிகளுக்கு ஆசான் அருளால் இந்த சுவாச இயக்கமானது திங்கள் காலை 6 மணி முதல் 8 மணிக்கு சூரியக்கலை இயங்காது. தலைவன் வகுத்ததற்கு இணங்க சந்திரகலைக்கு மாறிவிடும். இல்லறத்தான் இந்த மாற்றத்தை கவனிக்க மாட்டான். இப்படி மாறும் சுவாசத்தினை இயற்கையின் போக்கில் விடாமல் ஞாயிறு காலை 6 8 மணி வரை சூரியக்கலை, திங்கள் காலை 6 8 மணி வரை சந்திரக்கலை, செவ்வாய் காலை 6 8 மணி வரை சூரியக்கலை, புதன் காலை 6 8 மணி வரை சந்திரக்கலை, வியாழன் வளர்பிறையானால் காலை 6 8 மணி சூரியக்கலை, தேய்பிறையானால் காலை 6 8 மணி வரை சந்திரக்கலை, வெள்ளிக்கிழமை காலை 6 8 மணி வரை சந்திரக்கலை, சனி காலை 6 8 மணி வரை சூரியக்கலையும் இயக்குவார்கள். அமாவாசை தினத்தன்று அது எந்த கிழமையாக இருந்தாலும் அன்று காலை சூரியக்கலை தான் இயங்கும். பௌர்ணமி தினத்தன்று காலை சந்திரக்கலை தான் இயங்கும். ஆனால் இல்லறத்தானுக்கு இயற்கையாக அமாவாசை என்று காலை 6 8 மணிக்கு சந்திரக்கலை தான் இயங்கும். பௌர்ணமி என்று சூரியக்கலை தான் இயங்கும். இது இல்லறத்தானுக்குரிய இயற்கை நியதியாகும். அமாவாசை என்று இயற்கையாகவே சந்திரன் பூமியின் நிழலில் மறைவதால் வளிமண்டலத்தில் ஒருவித இறுக்கம் ஏற்பட்டு அதன் விளைவாக நமது சுவாசத்திலும் இறுக்கம் ஏற்பட்டு ஒருவித இனம் புரியாத மூச்சு திணறல் ஏற்படும். இது சாதாரணமாக யாருக்கும் வெளிப்படையாக தெரியாது. ஆனால் யோகிகள் சுவாசத்தினை கவனிப்பதால் அவர்களால் இதை உணர முடியும். இப்படி தலைவனால் யோகிகளுக்கு வகுத்து கொடுக்கப்பட்ட கலை மாற்றங்களை யோகி சதா சர்வ காலமும் கவனித்துக் கொண்டே இருந்து அந்தந்த காலகட்டங்களில் ஆசான் அருளால் மாறுகிறதா என கவனிப்பார். அப்படி மாறாவிடில் ஆசானால் உணர்த்தப்பட்ட வழிமுறைகளினால் அந்த சுவாசத்தை மாற்றி அதன் போக்கை மாற்றி சாதகமான வழியில் திருப்பி செலுத்தி கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு பயிற்சி செய்வார். இப்படி யோகிகளுக்கு பகலில் 6 முறையும் இரவில் 6 முறையும் மாறுகின்ற சுவாசத்தை ரேசித்து பூரித்து ஸ்தம்பித்தால் இந்த உடம்பை அழியாமல் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை உணர்ந்து அதன்படி தமது உடம்பை காப்பாற்றிக் கொண்டவர்கள் யோகிகள். இதையே மகான் திருமூலர் தமது திருமந்திரத்தில் ஈராறு கால் கொண்டு, அதாவது 2
பெருக்கல் 6 சமம் 12 கால் கொண்டு, கால் என்றால் காற்று, கலை என்று பொருள்படும். அதாவது 12 முறை மாறுகின்ற சுவாசத்தை 12 கலைகள் 12 கால் என்கிறார். இப்படி மாறுகின்ற சுவாசத்தை வசியப்படுத்தி அழிகின்ற இத்தேகத்தை அழியாமல் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் யோகிகள். இப்படி யோகிகள் யோக பயிற்சி செய்யும் காலத்து அவர்களது உடம்பில் ஏற்படும் உள் உஷ்ணம் அதிகமாகி விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அவ்வப்போது ஆசான் ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமான், மகான் அகத்தியர் இன்னும் பல ஞானிகளின் அறிவுரைகளின்படி உணவு முறைகளும் மருத்துவ முறைகளும் அறிவுறுத்தப்படும். அவற்றில் ஒன்றுதான் தைலக்குளியல் எனப்படும் எண்ணெய் நீராடல். யோகிகளின் உடல் வெப்பத்திற்கேற்ப கண்ணாடி தைலம், பொன்னாங்கண்ணி தைலம், கரிசாலை எனப்படும் கரிசலாங்கண்ணி தைலம், தன்வந்திரி தைலம் போன்ற பல தைலங்களை பயன்படுத்தி உடல் வெப்பநிலையை சமநிலைப்படுத்துவார்கள். எனவே இதன் மூலம் மகான் ஔவையார் பெறுதற்கரிய மானுட தேகத்தினை அழியாமல் பாதுகாத்துக் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தும் பொருட்டு உடற்பாதுகாப்பு முறைகளில் ஒன்றான தைலக்குளியலை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறார். ஆகவே சனி நீராடு என்பதை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்பதை ஐயா அவர்களின் விளக்க உரை மூலமாக நாம் உணர வேண்டும். ஐயா அவர்களின் விளக்க உரையில் நயம்பட உரை என்ற தலைப்பில் அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு என்பது 4 விதமான படிநிலைகளாகும். அந்த அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 படிநிலைகளையும் கடந்து வெற்றி பெற்றவர்களே ஞானிகளாவார்கள். இப்படி 4 படிநிலைகளின் தன்மையையும் அதன் உட்பொருளையும் உணர்ந்து வெற்றி கண்டவர்கள் மற்றவர்களும் நன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரதிபலன் எதிர்பாராது அவர்கள் ஜென்மத்தை கடைத்தேற்ற வல்ல சொற்களை சொல்லுவார்கள். இப்படி சொல்லப்படும் சொற்களே நியாயமான சொற்களாகும். இவர்கள் சொற்கள் கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடுமையான சொற்களாக இருப்பினும் ஜென்மத்தை கடைத்தேற்றும் வல்லமையுள்ளதால் அச்சொற்களே நயமான சொற்களாகும். இப்படி சொல்லப்படும் சொற்களே நயமான சொற்களாகும். இவர்களது சொற்கள் கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடுமையான சொற்களாக இருப்பினும் ஜென்மத்தை கடைத்தேற்றும் வல்லமையுள்ளதால் அச்சொற்களே நயமான சொற்களாகும். அவ்வாறன்றி கேட்பதற்கு இனிமையாகவும் மனதிற்கு இதமாகவும் கவிநயமாகவும் அழகான அடுக்கான பேச்சாகவும் இலக்கண இலக்கிய அழகுடையதாகவும் இன்னும் பல விதங்களில் அவை திறம்பட அழகுபட கூறப்பட்டிருந்தாலும் அவற்றை கூறியவர்கள் இந்நான்கு படிநிலைகளின் தன்மையை உணராதவராயும் அந்த படிநிலைகளை கடக்காதவராகவும் இருப்பாராயின் அச்சொற்கள் எவ்வளவுதான் அழகப்பட இருந்தாலும் அவை நயமான சொற்கள் அல்ல. பொதுவாக சார்ந்தோர்களுக்கு எல்லோரிடமும் இனிமையாக பேசுவது என்பது அவர்களுள் உள்ள இயல்பான தாய்மை குணத்தால் சிறப்பாக முடியும். ஆயினும் அத்தாயானவள் தன் குழந்தை தவறு செய்யும் போது, தகாத வழியில் செல்லும் போது அன்புள்ள தாய் தன் மகனை கடிந்து கொள்வாள் அல்லவா? அதுபோல தாய் அன்பினால் சான்றோர் தம் மீது அன்பு கொண்டவர்களிடம் சில சமயங்களில் வன் சொற்களால் கடிந்து அவரை ஆற்றுப்படுத்தி திருத்தி நன்னெறிப்படுத்துவர். அப்படி செய்யும் காலத்து அவ்வன் சொற்கள் இன்சொற்களே அன்றி வன் சொற்கள் ஆகாது. அவை கேட்கும்போது செவிக்கு வேண்டுமானால் வன் சொற்களாக இருக்கும். ஆனால் ஆன்ம லாபம் பெறும் தன்மை உடையனவாய் உள்ளதால் அவை ஆன்மாவிற்கு இன்சொல்லாய் அமைந்துவிடும். மாசற்ற நெஞ்சுடையார் வன் சொல் இனிது, ஏனையவர் பேசற்று இன்சொல் பிரிதென்க. ஈசற்கு நல்லோன் எரிசிலையோ நன்முதால் ஒன்கருப்பு வில்லோன் மலரோ விருப்பு. இங்கு துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் ஒரு பெண்ணை பார்த்து சொல்வது போலுள்ள இப்பாடலில், அழகிய நெற்றியுடைய பெண்ணே, குற்றமற்ற மனமுடையவரின் கடுஞ்சொல்லும் இனிமையாகும். ஆனால் குற்ற மனமுடையோர் பேசுகின்ற இனிய சொல்லும் கடுஞ்சொல் ஆகுமென அறிக என அறிவுரையாக கூறுவதோடு, நற்குணமுடைய 63 நாயன்மார்களில் ஒருவரான அடியாராகிய சாக்கிய நாயனார் எனும் சிவபக்தர் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் பொருட்டு எரிந்த கல்லானது சிவனுக்கு பூவானது. ஆனால் கரும்பை வில்லாக கொண்ட காமன் எறிந்த மனமுடைய அழகிய பூவானது மலராக ஏற்கப்படவில்லை என்று கூறுகிறார். இப்படி கூறுவதன் மூலம் சான்றோர் சொற்கள் கற்கள் போல கடினமானதாக இருப்பினும் உட்கருத்தை காணுங்கால் அவை மலரை போன்று இனிமையானது. ஆனால் காரியம் சாதிக்கவும் சாதாரண மனிதர்களால் சொல்லப்படும் சொற்கள் மலர் போன்று இனிமையாக இருப்பினும் அவை பயன்படாது என்பதை உணர வேண்டும். மகான் வள்ளுவ பெருமான் தமது போற்றுதற்குரியதான உலக பொதுமறையானதும்
சன்மார்க்க வேதம் என போற்றப்படுவதுமானதும் இக்காலத்திற்கும் எம்மதத்தினருக்கும் எந்த இனத்தவருக்கும் மாறா கருத்துக்களை உடைய திருக்குறளில் இனியவை குறள் என்னும் அதிகாரத்தில் இனிய சொற்கள் என்பது எவை என்பதை உணர்த்தும் பொருட்டு 10 குறட்பாக்களை இயற்றியுள்ளார். அவற்றில் ஒரு சில: இன்சுலால் ஈரம் அலை இப்படிரு இலவாம் தெம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். அன்பு கலந்து வஞ்சமற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களில் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். செவ்விய பொருளாகிய உண்மை பொருளை அறிந்தவர்கள் சொற்கள் அனைத்தும் நயமான சொற்களாகும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லின் பாவங்களை தேய்த்து குறையை அறம் வளர்த்து பெருகும். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீக்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். இனியவை குறள் அதிகாரத்திலும் பயனில சொல்லாமை அதிகாரத்தில். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம், சான்றோர் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும். அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அருமையான பயன்களை ஆராய வல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயனில்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார். பொருள் தீர்த்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்த்த மாசெரு காட்சியவர். மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒரு கால் மறந்தும் சொல்ல மாட்டார். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லக்கூடாது. இதன் மூலம் மகான் வள்ளுவ பெருமான் இனிமையான சொற்களை பற்றி கூறுவதோடு அச்சொற்கள் பயனற்ற நிலையில் இனிமையாக இருந்தபோதும் இனிமை அன்று என்றும் அதே அறிவுடையோர் பயனற்றதும் கேட்பதற்கு இனிமையாக உள்ளதும் என்பதற்காக ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் என உறுதியாக கூறுகிறார். சும்மா இரு என்று சொல்லப்பட்ட மொழியை உணர்ந்தவர்கள் நிலையில்லாதவற்றை நிலையில்லாதவை என்றும் நிலையானவற்றை நிலையின்றி உணர்ந்து அந்த நிலையானவற்றை கைவரப் பெற்றவர்களாகவும் அவர்கள் சொற்களே ஜென்மத்தை கடைத்தேற்றவல்ல இனிய சொற்களாகும். அவர்கள் மொழியே நிலைத்து நிற்கும் உண்மை மொழியாகும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மொழிகளே காட்டிவிடும் எனும் குறள் மூலம் இந்த உண்மையை நாம் உணரலாம். மகான் ஔவையார் நயம்பட உரை என கூறுவது இலக்கண இலக்கிய அணி நயத்தோடு அடுக்கடுக்காக அழகாக கேட்பதற்கு இனிமையான சொல்ல வேண்டும் என்பது குறித்து இங்கு சொல்லவில்லை. மகான் ஔவையார் முற்று பெற்ற ஞானி. அவர் மனிதர்கள் இப்படி அழகாக பேச வேண்டும் என்பதற்காக இதை இந்த மனது சமுதாயத்திற்கு சொல்லவில்லை. உற்று நோக்கின் இங்கு நயம் என்பது சொல்லின் இனிமையை குறிப்பதென்று அதன் பயன் குறித்துத்தான் அச்சொல்லின் இனிமை உள்ளது என்பதை உணர்த்துகிறார். எந்த சொல் ஒருவனது பிறவிப்பிணிக்கு மருந்தாக அமைகிறதோ அதுவே நியாயமான சொல்லாகும். எவரொருவர் பிறவிப்பிணியை வென்றாரோ அவரால் சொல்லப்பட்ட சொற்களே நியாயமான சொற்களாகும். அவர்கள் உரைப்பதுதான் நயம்பட உரைப்பது. எனவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நயம்பட உரைக்க வல்ல ஞானிகள் உரைத்த நியாயமான சொற்களை உரைத்து வாழ்வின் பயனை பெற வேண்டுமே அன்றி அழகாக பேச வேண்டும் என்று போலியான இன்சொல் சொல்லி அறியாமையை உண்டு பண்ணி மூடதனத்தையும் உண்டு பண்ணக்கூடிய சொற்களை பேசாமல் இருப்பது நல்லதாகும் என்று சொல்லி உள்ளத்திலும் சொல்லிலும் நெஞ்சிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை அற்புதமாக பதிய வைக்கின்ற ஐயா அவர்களை நாம் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்வோம். நமது நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை தரும் பல செய்திகளையும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் தரும் பல செய்திகளையும் நீங்கள் பெற வேண்டுமானால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அரங்கர் டிவி. உங்களிடமிருந்து விடைபெறுவது தகடூர் இளங்கோ, ஓய்வு பெற்ற ஆசிரியர். நன்றி, வணக்கம்.